10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 3.7 first 6th division பாருங்க. If a plus b plus c equal to 180 degree, prove that sin a plus sin b plus sin c equal to என்னன்னு proof பண்ண சொல்றாங்க 4 into cos a by 2 into cos b by 2 into cos c by 2 அப்படின்னு proof பண்ண சொல்றாங்க. சரிங்களா? a plus b plus c equal to 180 degree. 180 degree அப்படிங்கிற ரேடியனில் என்னன்னு சொல்லுவோம் பை. அப்போ a plus b plus c equal to பை அப்படின்னு எடுத்துக்கிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. sin a plus sin b plus sin c equal to என்னன்னு ப்ரூஃப் பண்ணும் 4 cos a by 2 into cos b by 2 into cos c by 2. இந்த சைடு எல்லாமே பாருங்கள் sin a plus sin b plus அப்போ அடிஷனில் இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே எதில் வந்திருக்கு? மல்டிப்ளிகேஷனில் வந்திருக்கு. சரிங்களா? ரைட். அப்போ சொல்யூஷன் பாருங்கள். given a plus b plus c equal to பை அப்படிங்கிறது givenல 180 டிகிரி அப்படிங்கிறது பைன்னு சொன்னேன். ஸோ அப்போ a plus b plus c equal to பை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ a plus b மட்டும் சொல்லுங்கள். அப்போ என்ன வரும்? இந்த c இந்த சைடு வந்துச்சுன்னா பை மைனஸ் c. அப்போ a plus b plus c equal to பை அப்படிங்கிறது கிவனில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்? a plus b மட்டும் வேணும் அப்படின்னு இந்த c எந்த சைடு கொண்டு தான் ஆகிடும் பை மைனஸ் c. அப்போ a plus b எப்படி எழுதிக்கலாம்? பை மைனஸ் c அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட். அப்போ a plus b டிவைடு பை 2, இது டிவைடு பை 2 போட்டால் இது என்ன ஆகிடும்? பை மைனஸ் c டிவைடு பை 2. கரெக்டுங்களா? a plus bங்கிறது பை மைனஸ் சின்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ a plus b டிவைடு பை 2 இங்கே போட்டோம். டிவைடு பை 2 போட்டால் ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால போத் சைஸ் நம்ம பண்ணுவோமா? அப்போ என்ன ஆகிடும்? a plus b டிவைடு பை 2 ஈக்குவல் டு பை மைனஸ் சி டிவைடு பை 2. ஓகே. இந்த பை மைனஸ் சி டிவைடு பை 2 தனித்தனியாக எதுனா எப்படி எழுதுவோம்? பை பை 2 மைனஸ் சி பை 2. ஓகே. பை பை 2 மைனஸ் சி பை 2. அப்போ a plus b டிவைடு பை 2 அப்படிங்கிறது ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு? பை பை 2 மைனஸ் சி பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ரைட். இந்த இடத்துல வரக்கூடிய சி பை 2 இருக்கா? அதை அந்த சைடு கொண்டு போய்ட்டுங்க. இங்கே வரக்கூடிய a plus b டிவைட் பை 2 அந்த சைடு கொண்டு வந்துடும் பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் சி பை 2 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் இந்த சைடு வரப்போ ப்ளஸ் சி பை 2 வந்து நிற்குமா? அப்போ அதாவது இந்த வரக்கூடிய சி பை 2வும் அதாவது a plus b டிவைட் பை 2 ஈக்குவல் என்ன வந்துருக்குது? பை பை 2 மைனஸ் சி பை 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ இதில் சி பை 2 மட்டும் வேணும். சி பை 2 இந்த சைடு கொண்டு போயிருங்க. a plus b டிவைட் பை 2 இந்த ஈக்குவேஷன் சைடு கொண்டு வாங்க. சரியா? அப்போ சி பை 2 அப்படிங்கிறது ஈக்குவல் என்ன கிடைக்கும்? பை பை 2 மைனஸ் இங்கே வரக்கூடிய a plus b டிவைட் பை 2 அப்படிங்கிறது. சரியா? ஓகே. சி பை 2 ஈக்குவல் டு பை பை 2 மைனஸ் a plus b டிவைட் பை 2 அப்படின்னு. ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் சம்மில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எது வச்சு நீங்கள் கொண்டு வரீங்கன்னா கிவனில் a plus b plus c ஈக்குவல் டு பையன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் இருந்து இங்கே வரக்கூடிய a plus b equal to பை மைனஸ் இந்த ரிசல்ட் சொல்கிறோம். அதேமாதிரி c by 2 equal to பை பை 2 மைனஸ் a plus b டிவைட் பை 2 அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஓகே. இதெல்லாம் சம்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ரைட். அதே மாதிரி sin 2c ஃபார்முலா உனக்கு தெரியும். 2 sin c இன்ட்டு cos c அப்படின்னு sin 2 தீட்டாக்குரிய ஃபார்முலா தெரியும். 2 sin c cos c இந்த ஃபார்முலாவும் இதில் யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். பாருங்கள். எல்கச்சர் சைடு எடுத்துக்கிறேன். sin a ப்ளஸ் sin b ப்ளஸ் sin c அப்படிங்குது. ஓகே. இதில் sin a இன்ட்டு sin a ப்ளஸ் sin b அப்படிங்கிறது ஃபார்முலா உனக்கு தெரியும். sin a ப்ளஸ் sin b அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். என்ன உனக்கு வரும்? sin a ரெண்டு சைன் ஆட் பண்ணுறப்ப உனக்கு என்ன வரும்? 2 sin இங்கே a இருக்குது. அப்போ a இங்கே வரக்கூடிய ஆங்கிள் b a ப்ளஸ் b டிவைட் பை 2 அதேமாதிரி காசு. ஓகே. சைன் ரெண்டு சைனை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 sin காஸ் அப்படின்னு வரும். 2 sin இங்கே வரக்கூடிய ஆங்கிள் ஏ இங்கே வரக்கூடிய ஆங்கிள் பி a ப்ளஸ் பி டிவைட் பை 2 அதே மாதிரி a மைனஸ் பி டிவைட் பை 2 அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். 2 sin a ப்ளஸ் பி டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் a மைனஸ் பி டிவைட் பை 2 எதுக்கு? sin a ப்ளஸ் sin b. இது அடிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப அடிஷன் ஃபார்முலாவை மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 sin a ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் a மைனஸ் பி டிவைட் பை 2 வரும். ப்ளஸ் இங்கே வரக்கூடிய sin c அப்படியே வச்சுக்கோ. ஓகே. ரைட். அப்போ 2 sin a plus b டிவைட் பை 2 அப்படிங்கிறது என்னென்னு எழுதிக்கலாம்? a plus b டிவைட் பை 2ங்கிறது என்ன எழுதலாம்? பை பை 2 மைனஸ் சி பை 2 அப்படின்னு. ஓகே. அப்போ அதாங்க a plus b டிவைட் பை 2ங்கிறது பை பை 2 மைனஸ் சி பை 2. ஓகேவா? a plus b டிவைட் பை 2ங்கிறது என்ன உனக்கு? பை பை 2 மைனஸ் சி பை 2. ஸோ அதான் இங்கே எழுதிக்கிறேன். அடுத்து காஸ் இங்கே வரக்கூடிய a மைனஸ் b டிவைட் பை 2 அப்படியே வச்சுக்கோ. sin c அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா sin 2cக்கு 2 sin c cos c அப்படிங்கிறது உனக்கு ஃபார்முலா தெரியும்.
ஓகே, ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு சைன் சி. அப்போ ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணு. ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா அப்படின்னு இது என்ன செய்வா சைன் சி. அப்போ ஆர்குமெண்ட் அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணால் 2 sin c/2 cos c/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. sin 2cக்கு 2 sin c cos c, நமக்கு தவிர சைன் சி. சைன் சி அப்படின்னா சைன் 2c அப்படிங்கிறது உனக்கு ஃபார்முலா தெரியும். இதோடைய ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணால் சைன் சி வேல்யூ கிடைக்குமா. ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலானா ஆர்குமெண்ட் அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணு. அப்போ சைன் சி ஈக்குவல் டு 2 sin ஆர்குமெண்ட் 2ஆல் டிவைட் பண்ணால் c/2 cos c/2 அப்படின்னு. அப்போ சைன் சிக்குரிய ஃபார்முலா 2 sin c/2 into cos c/2 அப்படின்னு. சரிங்களா. ரைட், இப்போ இங்கே பாருங்கள் 2 sin π/2 அப்படின்னு என்ன தெரியும் 90. அப்போ sin 90 மைனஸ் இதை டீட்டா அப்படின்னு எடுத்துக்கோங்க. c/2 என்ன எடுத்துக்கிற டீட்டா. sin 90 மைனஸ் டீட்டா என்னன்னு தெரியும் காஸ் டீட்டா. கரெக்டாக sin π/2ங்கிறது 90. அப்போ sin 90 மைனஸ் இதை ஃபுல்லாக அப்படியே டீட்டான்னு எடுத்துக்கோ. sin 90 மைனஸ் டீட்டா என்ன எழுதுவா காஸ் டீட்டா அப்படின்னு எழுதுவா. ஓகே, அப்போ காஸ் டீட்டாக்கு பதில் என்ன இருக்குது c/2 இருக்குது. அப்போ காஸ் c/2 அப்படின்னு. புரியுதுங்களா. sin π/2ங்கிறது 90. ஸோ மைனஸ் இந்த இடத்துல வரக்கூடிய டீட்டான்னு எடுத்துக்கோ. c/2 யூ டேக் என்ன எடுத்துக்கிற டீட்டா. அப்போ sin 90 மைனஸ் டீட்டா. sin 90 மைனஸ் டீட்டாக்குரிய ஃபார்முலா லோயர் செக்ஷனில் படிச்சிருப்போம் காஸ் டீட்டா அப்படின்னு. அப்போ காஸ் இங்கே வரக்கூடிய ஆங்கிள் டீட்டாக்கு என்ன இருக்குது c/2. அப்போ காஸ் c/2 எழுதிக்கலாமா. அப்போ 2 இந்த sin 90 மைனஸ் c/2 என்ன ஆகுது காஸ் c/2ன்னு வருது. அதுக்கப்புறம் காஸ் a மைனஸ் b டிவைட் பை 2 அப்படியே வச்சுக்கோ. ப்ளஸ் 2 sin c/2 into cos c/2 எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிறோம். சரியா. ரைட், அப்போ இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா என்ன காமனாக இருக்குது 2 cos c/2 இங்கே இந்த ஃபஸ்ட் டேர்ம்லையும் இருக்குது. செகண்ட் டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது cos c/2 இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டுலையுமே காமனாக என்ன வெளியே எடுக்கலாம் அப்படின்னா 2 cos c/2 வெளியே எடுத்துடலாமா. ரைட், அப்போ 2 cos c/2 ஃபஸ்ட் டேர்மில் வெளியே எடுக்கிறீங்க. ரிமைண்டர் என்ன கிடைக்கும் காஸ் a மைனஸ் b டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 போயிடுச்சு. செகண்ட் டேர்மில் 2 cos c/2 போயிடுச்சு. அப்போ ரிமைண்டர் sin c/2 மட்டும் இருக்குது, அதை எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ 2 cos c/2 வெளியே எடுத்துட்டோம்னா காஸ் a மைனஸ் b டிவைட் பை 2 ப்ளஸ் sin c/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, ரைட், இப்போ இதில் இந்த 2 cos c/2 அதை அப்படியே வச்சுக்கோ. காஸ் a மைனஸ் b டிவைட் பை 2 அதையும் அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் sin இங்கே வரக்கூடிய c/2 அப்படிங்கிறது மேலே சொன்னேன் பாருங்கள். c/2 என்னன்னு எழுதிக்கலாம்னு சொன்னேன். π/2 மைனஸ் a ப்ளஸ் b டிவைட் பை 2 அப்படி எழுதிக்கலாம்னு சொன்னா c/2ங்கிறது எப்படி எழுதிக்கலாம் π/2 மைனஸ் a ப்ளஸ் b டிவைட் பை 2. ஓகே, அப்போ இங்கே வரக்கூடிய c/2க்கு பதிலாக π/2 மைனஸ் a ப்ளஸ் b டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி எழுதலாமா. ரைட், அப்போ 2 cos c/2 cos a மைனஸ் b டிவைட் பை 2 இது அப்படியே வச்சுக்கோ. இது sin 90 மைனஸ் டீட்டா. இது அகெயின் அதே ஃபார்முலா தான். sin π/2ங்கிறது 90. அப்போ sin 90 மைனஸ் இது அப்படியே டீட்டான்னு எடுத்துக்கோங்க. sin 90 மைனஸ் டீட்டாக்குரிய ஃபார்முலா காஸ் டீட்டா. கரெக்டாக sin 90 மைனஸ் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா sin 90 மைனஸ் டீட்டாக்குரிய ஃபார்முலா காஸ் டீட்டா. அப்போ காஸ் அப்படின்னு போட்டு டீட்டாக்கு போல இங்கே என்ன இருக்குது a ப்ளஸ் b டிவைட் பை 2 அது எழுதிக்கலாமா. அப்போ காஸ் sin 90 மைனஸ் டீட்டாக்குரிய ஃபார்முலா காஸ் டீட்டா. அப்போ காஸ் a ப்ளஸ் b டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ 2 cos c/2 into cos a மைனஸ் b டிவைட் பை 2 ப்ளஸ் என்ன கிடைக்குது cos a ப்ளஸ் b டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா. ரைட், ரெண்டு காஸ் அப்படிங்கிறதுக்குரிய அடிஷன் ஃபார்முலாவை இப்போ யூஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ இந்த 2 cos c/2 அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கோ. அடிஷன் ஃபார்முலா என்ன செய்வீங்க 2 போட்டு காஸ். அடிஷன் ஃபார்முலாவில் 2 cos இங்கே வரக்கூடிய ஆங்கிள் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். கரெக்டாக அப்படி தானே எழுதுவோம். இங்கே வரக்கூடிய ஆங்கிள் a மைனஸ் b டிவைட் பை 2, இங்கே வரக்கூடிய ஆங்கிள் a ப்ளஸ் b டிவைட் பை 2. அப்போ a மைனஸ் b பை 2 ப்ளஸ் a ப்ளஸ் b டிவைட் பை 2 இதுக்கு எல்லாத்தையுமே ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஹோல் டிவைட் பை 2. அதேமாதிரி காசு இந்த ரெண்டு ஆங்கிளையும் மைனஸ் பண்ணி ஹோல் டிவைட் பை 2 அப்படின்னு போடணும். அப்போ ரெண்டு ஆங்கிள் என்ன a மைனஸ் b டிவைட் பை 2 மைனஸ் a ப்ளஸ் b டிவைட் பை 2. ஓகே, ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஹோல் டிவைட் பை 2 அப்படின்னு போட்டாச்சு. சரிங்களா. ரெண்டு காஸ் அடிஷனுக்குரிய ஃபார்முலா 2 காசு ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணி ஹோல் டிவைட் பை 2. அதேமாதிரி ரெண்டு ஆங்கிளை திரும்ப காசு போட்டு ரெண்டு ஆங்கிளை மைனஸ் பண்ணி ஹோல் டிவைட் பை 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. சரியா. அப்போ 2 cos c/2 அப்படியே வச்சுக்கோங்க. 2 cos இதை சிம்பிளை பண்ணுங்கள். a மைனஸ் b ப்ளஸ் இங்கே a ப்ளஸ் b. அப்போ இங்கே வரக்கூடிய மைனஸ் பியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் b இருக்குது. மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் என்ன ஆகிடும் உனக்கு கேன்சல் ஆகிடுமா. ரைட், அப்போ மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் ஆகுது. இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் a இருக்குது. ஏவி ஆட் பண்ணால் 2a. ஓகே, மைனஸ் b ப்ளஸ் b கேன்சல் ஆகிடும். ஏவி ஆட் பண்ணால் 2a. அப்போ 2a டிவைடு பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஓகே, பேஸ் சேமாக இருக்கனால மேலே இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணுங்கள். இங்கே 2 இங்கே 2 பேஸ் சேம். மேலே இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணால் b கேன்சல் ஆகி மேலே என்ன கிடைக்கும் 2a. அப்போ 2a டிவைடு பை 2ன்னு வருமா. அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே என்ன கிடைக்கும் a மட்டும் கிடைக்கும். அப்போ a ஹோல் டிவைடு பை 2. ஓகே, அப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் மேலே நியூமரேட்டர் சிம்ப்ளை பண்ணுறப்ப ஏன்னு கிடைக்குது ஹோல் டிவைடு பை 2. அதேமாதிரி காசு a மைனஸ் b டிவைடு பை 2 மைனஸ் a ப்ளஸ் b டிவைடு பை 2 அப்படிங்குது. ஓகே, ரைட்டு. a மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் a மைனஸ் a கேன்சல் ஆகிடுமா. மைனஸ் b இருக்கும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் b அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ மைனஸ் b இங்கே ஒரு மைனஸ் b இருக்குது. மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த டேர்ம் மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் பியும் ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் -2b. ஓகே, அப்போ -2b ஹோல் டிவைடு பை கீழே வரக்கூடிய 2 வருமா.
மைனஸ் 2b டிவைட் பை 2 கேன்சல் ஆச்சு என்ன கிடைக்கும் உனக்கு மைனஸ் b அப்படின்னு கிடைக்கும். அப்போ நியூமரேட்டரில் இதை சிம்பிளை பண்ணால் மைனஸ் b அப்படின்னு கிடைக்குது. அப்போ மைனஸ் b ஹோல் டிவைட் பை இங்கே வரக்கூடிய 2 அப்படிங்கிறது கரெக்டாக, ஹோல் டிவைட் பை இங்கே வரக்கூடிய 2. அப்போ என்ன ஒரு 2 cos c பை 2 இன்ட்டு 2 அப்படியே வச்சுக்கோ காஸ் நியூமரேட்டர் சிம்பிளை பண்ணுறப்ப a ஹோல் டிவைட் பை 2 அப்படிங்கிறது. அதே மாதிரி காஸ் நியூமரேட்டர் சிம்பிளை பண்ணால் மைனஸ் b ஹோல் டிவைட் பை 2 அப்படிங்கிறது. சரியா ரைட். அப்போ இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 4. அடுத்து இங்கே வரக்கூடிய காஸ் a பை 2 எழுதிக்கிங்க. காஸ் மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது உனக்கு என்னன்னு தெரியும், காஸ் டீட்டா அப்படின்னு. காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா என்னன்னு தெரியும் உனக்கு, காஸ் டீட்டா அப்படின்னு தெரியும். அப்போ காஸ் மைனஸ் b பை 2 அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம், காஸ் b பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே வரக்கூடிய காஸ் c பை 2 அப்படின்னு. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது உனக்கு 4 காஸ் a பை 2 இன்ட்டு காஸ் b பை 2 இன்ட்டு காஸ் c பை 2 அப்படின்னு ஆர்ஹெச்எஸ்க்குரிய ரிசல்ட் கிடைக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே ரைட். அடுத்தது ஃபர்ஸ்ட்டில் 7th டிவிஷன் பாருங்கள். இஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படிங்கிறாங்க. a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 180 டிகிரி கமா ப்ரூவ் தட் 7th சம் என்ன சொல்கிறாங்கன்னா சைன் b ப்ளஸ் c மைனஸ் a ப்ளஸ் சைன் c ப்ளஸ் a மைனஸ் b ப்ளஸ் சைன் a ப்ளஸ் b மைனஸ் c ஈக்குவல் டு என்னென்னு ப்ரூஃப்னு சொல்கிறாங்க 4 sin a sin b sin c அப்படின்னு ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. சரிங்களா ரைட். சொல்யூஷன் பாருங்கள். கிவன் என்ன கொடுத்தாங்க, கிவனில் a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 180ங்கிறது உனக்கு என்னன்னு தெரியும், பை. அப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு பை அப்படின்னு தெரியும் கரெக்டாக. அப்போ a ப்ளஸ் b ஈக்குவல் டு இந்த c இந்த சைடு வச்சுன்னா பை மைனஸ் சின்னு எழுதிக்கலாமா. அதேமாதிரி b ப்ளஸ் c அப்படிங்கிறது என்ன, a எந்த சைடு கொண்டு வந்தால் b ப்ளஸ் c ஈக்குவல் டு பை மைனஸ் a. அதே மாதிரி b எந்த சைடு கொண்டு வந்தால் a ப்ளஸ் c ஈக்குவல் டு பை மைனஸ் b அப்படின்னு. ஓகே, இந்த a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு பை, இதில் இருந்து a ப்ளஸ் b அப்படிங்கிறப்ப பை மைனஸ் c, b ப்ளஸ் சிக்கான வேல்யூ பை மைனஸ் a ப்ளஸ் சிக்கு வேல்யூ பை மைனஸ் b அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா ரைட். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல a ப்ளஸ் b ஈக்குவல் டு பை மைனஸ் c, இந்த c எந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகிடும், c ஈக்குவல் டு இந்த a ப்ளஸ் b அந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ c ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், பை மைனஸ் இங்கே வரக்கூடிய a ப்ளஸ் b. ஓகே, சியையும் a ப்ளஸ் b இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ c ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, பை மைனஸ் a ப்ளஸ் b அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் சம்மில் யூஸ் பண்ணுவோம். ஓகே ரைட். பாருங்கள் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் பார்ட் என்ன, சைன் b ப்ளஸ் c மைனஸ் a ப்ளஸ் சைன் c ப்ளஸ் a மைனஸ் b ப்ளஸ் சைன் a ப்ளஸ் b மைனஸ் c அப்படின்னு எல்ஹெச்எஸ் சைடு எழுதியாச்சு. ஓகே ரைட். சைன் b ப்ளஸ் c மட்டும் பாருங்கள். b ப்ளஸ் சிக்கு என்னென்னு பார்த்தோம் இப்போ பை மைனஸ் a. அப்போ இங்கே வரக்கூடிய b ப்ளஸ் சிக்கு என்னென்னு போடுறேன், பை மைனஸ் a. அடுத்து இங்கே வரக்கூடிய மைனஸ் ஏங்கிறது. ஓகே, b ப்ளஸ் சிக்கு பை மைனஸ், இங்கே வரக்கூடிய ரிசல்ட் பை மைனஸ் a. அடுத்து இங்கே வரக்கூடிய மைனஸ் a. அடுத்து ப்ளஸ் சைன் c ப்ளஸ் ஏக்கு என்னென்னு எழுதிக்கலாம், c ப்ளஸ் ஏக்கு பை மைனஸ் பியா. அப்போ பை மைனஸ் b. அடுத்து இங்கே வரக்கூடிய மைனஸ் b எழுதிக்கிறேன். ஓகே, ப்ளஸ் சைன் a ப்ளஸ் b. a ப்ளஸ் b என்னன்னு தெரியும், பை மைனஸ் c. அப்போ பை மைனஸ் சின்னு போட்டுக்கிறேன். a ப்ளஸ் பிக்கு பை மைனஸ் c. அடுத்து இங்கே வரக்கூடிய மைனஸ் c அப்படிங்கிறது அப்படியே போட்டுக்கிறேன். சரியா, அப்போ என்ன கிடைக்குது, சைன் பை மைனஸ் ஏ ஆட் பண்ணால் மைனஸ் 2a. அப்போ சைன் பை மைனஸ் 2aன்னு வருமா. ப்ளஸ் சைன் பை மைனஸ் பி ஆட் பண்ணால் மைனஸ் 2b. அப்போ சைன் பை மைனஸ் 2b ப்ளஸ் சைன் பை மைனஸ் சி ஆட் பண்ணால் மைனஸ் 2c. அப்போ சைன் பை மைனஸ் 2c அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகே ரைட். இப்போ இதில் சைன் 180 மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா மைண்டுக்கு வா. 180 மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனுக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ்ஸு. ஓகே, அப்போ ப்ளஸ் போட்டுக்குங்க. 180 அப்படிங்கிறப்ப சைன் அப்படியே எழுதுவா, இங்கே வரக்கூடிய ஆங்கிள் 2a. அப்போ சைன் பை மைனஸ் 2aங்கிறது எப்படி எழுதிக்கலாம், சைன் 2aன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் அடுத்து பாருங்கள், 180 மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனுக்கு ப்ளஸ்ஸு, பைங்கிறப்ப சைன் அப்படியே எழுதிக்கிறேன், இங்கே வரக்கூடிய ஆங்கிள் 2b. ஓகே, அதே மாதிரி அடுத்ததும் பாருங்கள், பை மைனஸ் 2c அப்படிங்கிறப்ப. ஓகே, பை மைனஸ் 2c அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட். பை மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, ப்ளஸ் சைனுக்கு அங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனுக்கு ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் போட்டிருக்கிறேன். பைங்கிறப்ப சைன் அப்படியே எழுதுவீங்க, சைன் இங்கே வரக்கூடிய ஆங்கிள் 2c. ஓகே, அப்போ சிம்பிளை பண்ணால் சைன் 2a ப்ளஸ் சைன் 2b ப்ளஸ் சைன் 2c அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட்டை எடுத்துக்கிறேன். சைன் ஏ ப்ளஸ் சைன் பிக்குரிய ஃபார்முலா என்னன்னு தெரியும், 2 சைன் ஏ ப்ளஸ் பி டிவைட் பை 2 காஸ் ஏ மைனஸ் பி டிவைட் பை 2 அப்படின்னு தெரியும். ஓகே, சைன் ஏ ப்ளஸ் சைன் பிக்குரிய ஃபார்முலா 2 சைன் ஏ ப்ளஸ் பி டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி டிவைட் பை 2 அப்படின்னு தெரியும். ஓகே, அப்போ 2 சைன் ஏக்கு பல இங்கே இருக்குது 2a, பிக்கு பல 2b. அப்போ 2a ப்ளஸ் 2b டிவைட் பை 2 காஸ் 2a இங்கே வரக்கூடிய ஆங்கிள் 2b. அப்போ 2a மைனஸ் 2b டிவைட் பை 2. ஓகேவா, சைன் ஏ ப்ளஸ் சைன் பிக்குரிய ஃபார்முலா 2 sin a plus b divided by 2 ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணு. அப்போ 2a plus 2b divided by 2 cos ரெண்டு ஆங்கிளையும் மைனஸ் பண்ணு 2a minus 2b divided by 2 plus sin 2c அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே ரைட். அப்போ 2 sin இந்த 2a plus 2bல ஒரு 2 காமனாக வெளியே எடுத்துருங்க. 2 காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே நியூமெரிட்டரில் வரக்கூடிய 2வும் டினாமினேட்டரில் வரக்கூடிய 2வும் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும், a plus b மட்டும் இருக்கும். அப்போ 2 sin a plus b. ஓகே cos அதே மாதிரி தான் இதில் 2a minus 2bல 2 காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே நியூமெரிட்டரில் வரக்கூடிய 2வும்
கீழே டினாமினேட்டரில் வரக்கூடிய 2வும் கேன்சல் ஆகி a மைனஸ் பி மட்டும் கிடைக்கும். அப்போ காஸ் a மைனஸ் பி ப்ளஸ் சைன் 2c அப்படிங்குது. ஓகே, அப்போ 2 sin a ப்ளஸ் பி காஸ் a மைனஸ் பி ப்ளஸ் சைன் 2c அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சா உனக்கு? ரைட், இப்போ இதில் a ப்ளஸ் பி அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம்னு மேலே பாருங்கள். a ப்ளஸ் பி என்னென்னு சொன்னேன்? பை மைனஸ் சி. a ப்ளஸ் பி என்னென்னு எழுதிக்கலாம்? பை மைனஸ் சி. அப்போ இங்கே வரக்கூடிய 2 sin a ப்ளஸ் பிக்கு என்னென்னு எழுதிக்கிறேன்? பை மைனஸ் சின்னு எழுதிக்கிறேன். ஓகே, a ப்ளஸ் பிக்கு பை மைனஸ் சி காஸ் இங்கே வரக்கூடிய a மைனஸ் பி ப்ளஸ் சைன் 2c அப்படிங்குது. ஓகே, ரைட், இப்போ இதில் சைன் பை மைனஸ் சி அப்படிங்கிறது பாருங்கள். பைங்கிறது 180 டிகிரி. அப்போ 180 மைனஸ் டீட்டாங்கிறது எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனுக்கு ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் போட்டுக்குங்க. 180 அப்படிங்கிற பைங்கிறது 180ங்கிறப்ப இங்கே வரக்கூடிய ஆங்கிள் அப்படியே எழுதிப்போம். அப்போ ப்ளஸ் சைன் இங்கே வரக்கூடிய ஆங்கிள் சி. அப்போ சைன் பை மைனஸ் சிக்குரிய வேல்யூ என்ன கிடைக்குது? சைன் சி அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, அதான் அங்கே எழுதிக்கிறேன். 2 ஓகே 2 சைன் பை மைனஸ் சி. ஓகே, 2 சைன் பை மைனஸ் சி அப்படிங்கிறது என்ன வந்துச்சு? சைன் சி. அடுத்து அங்கே வரக்கூடிய காஸ் ஏ மைனஸ் பி அப்படியே வச்சுக்கோ. ப்ளஸ் சைன் 2சிக்குரிய ஃபார்முலா உனக்கு தெரியும். சைன் 2 டீட்டா அப்படின்னா 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா. அப்போ சைன் 2சிக்கு எப்படி எழுதிக்கலாம் ஃபார்முலா? 2 சைன் சி காஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட், இப்போ இதில் ரெண்டுலேயும் பாருங்கள் 2 சைன் சி ஃபஸ்ட்லேயும் இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் 2 சைன் சி இருக்குது. காமனாக வெளியெடுத்துடலாமா? ரைட், அப்போ 2 சைன் சியை வெளியெடுத்தாச்சு. அப்போ ரிமைண்டர் காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் இங்கே இது போயிடுச்சுன்னா ரிமைண்டர் காஸ் சி அப்படிங்குது. ஓகே, அப்போ 2 sin c காஸ் a மைனஸ் பி அப்படியே வச்சுக்கோ. காஸ் சி அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். காஸ் சி எப்படி எழுதிக்கலான்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், a ப்ளஸ் பி ஈக்குவல் டு பை மைனஸ் சி. அப்போ சி ஈக்குவல் டு என்னென்னு சொன்னேன்? பை மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலான்னு சொன்னேன்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பை மைனஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ சி ஈக்குவல் டு பை மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாமா? அப்போ சிக்கு பதில் என்ன எழுதிக்கிறேன்? பை மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ இங்கே வரக்கூடிய 2 sin c காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் சிக்கு பதில் என்ன எழுதுறேன்? பை மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதுறேன். ஓகே, சிக்கு பதிலாக பை மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு. சரிங்களா, அப்போ 2 sin c இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி. ஓகே, இன்ட்டு காஸ் இங்கே வரக்கூடிய ஏ மைனஸ் பி அப்படியே வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல சிக்கு பதிலாக பை மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா காஸ் 180 மைனஸ் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கோ. 180 மைனஸ் டீட்டா. 180 மைனஸ் டீட்டாங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசுக்கு என்ன கிடைக்கும் உனக்கு? காசுக்கு மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுக்கணும்னு பாருங்கள். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஓகே பை மைனஸ் டீட்டான்னு எடுத்துக்க. பை மைனஸ் டீட்டாங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ். அப்போ மைனஸ் போடுங்க. பைங்கிறப்ப 180. அப்போ காசு அப்படியே எழுதிக்க. காஸ் டீட்டாங்கிறது இங்கே வரக்கூடிய ஏ ப்ளஸ் பி. அப்போ காஸ் பை மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்? ரிசல்ட்டு மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்குது? மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ 2 sin c காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது இந்த ரிசல்ட் வருதா? இதை சிம்பிளை பண்ணுறேன். காஸ் ஏ மைனஸ் காஸ் பிக்கு உரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 sin a ப்ளஸ் பி டிவைட் பை 2 இன்ட்டு சைன். ஓகே, அது காஸ் சி மைனஸ் காஸ் டி ஃபார்முலா படிச்சிருப்போம். காஸ் சி மைனஸ் காஸ் டி அப்படின்னா 2 sin ஓகே c plus d divided by 2 into sin d minus c divided by 2 படிச்சிருப்போம். d ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, ரெண்டு காசை மைனஸ் பண்ணுறப்ப 2 sin ஓகே c plus d divided by 2 அதேமாதிரி sin d ஃபஸ்ட்டு வந்துடணும். d minus c divided by 2 அப்படிங்கிறது ஃபார்முலா படிச்சிருப்போம். ஓகே, அப்போ 2 sin c into 2 ஓகே ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அப்போ 2 sin cங்கிறது என்ன? a minus b. ஓகே, c plus d. அப்போ a minus b-ஐயும் a plus b-ஐயும் ஆட் பண்ணி டிவைட் பை 2. அப்போ a minus b plus a plus b டிவைட் பை 2 போட்டுருக்கேன். ஓகே, அடுத்து சைன் இன்ட்டு இதுக்கு என்ன ஃபார்முலா? டி மைனஸ் சி. டி என்ன உனக்கு? ஏ ப்ளஸ் பி மைனஸ் சிங்கிறது ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி டிவைட் பை 2 அப்படிங்குது. ஓகே, இந்த இடத்துல போட மறந்துடாத. ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, ரைட், இப்போ சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். 2 sin c அப்படியே வச்சுக்கோ. இந்த 2 sin இங்கே வரக்கூடிய ஏ இங்கே வரக்கூடிய ஏ ஆட் பண்ணால் 2a மைனஸ் பியும் ப்ளஸ் பி என்ன ஆகிடும்? உனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 2a டிவைட் பை 2ன்னு வருமா? 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு? ஏ மட்டும் வரும். அப்போ 2 sin இந்த இதை சிம்பிளை பண்ணால் ஏங்கிறது. ஓகே, இன்ட்டு சைன் எழுதிக்க. இங்கே ஏ ப்ளஸ் பி மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வந்து நிற்கும். ஓகே, ஏ ப்ளஸ் பி மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகி இங்கே ஒரு பி இருக்குது. மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இதுவும் ப்ளஸ் பி ஆட் பண்ணால் 2bன்னு வந்து நிற்கும். அப்போ 2b டிவைட் பை 2 2 கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? பின்னு மட்டும் கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளை பண்ணால் பி அப்படின்னு கிடைக்குது. அப்போ சைன் பி. ஓகே, அப்போ 2 sin c இன்ட்டு 2 sin இதை சிம்பிளை பண்ணால் ஏன்னு கிடைக்குது. சைன் இதை சிம்பிளை பண்ணால் பி அப்படின்னு கிடைக்குது. அப்போ 2 sin a sin b. இந்த 2வையும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 4. அடுத்து இங்கே வரக்கூடிய sin a இங்கே வரக்கூடிய sin b. அடுத்து இங்கே லாஸ்ட்டாக இங்கே வரக்கூடிய ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். sin a sin b இங்கே வரக்கூடிய sin c அப்படின்னு. இதுதான் ஆர்கச்சர் சைட் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படிங்குது. ஓகேவா?
ரைட். அடுத்த செகண்ட் சம் பாருங்க. இஃப் a plus b plus c equal to 2s அப்படிங்கிறாங்க. a plus b plus c equal to 2s அப்படிங்கிறாங்க. கமா தென் ப்ரூவ் தட் sin s minus a into sin s minus b plus sin s into sin s minus c equal to sin a sin b அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, a plus b plus c equal to 2s அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. தென் ப்ரூவ் தட் sin s minus a into sin s minus b இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் வந்துருச்சு. sin s into sin s minus c இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன். ஓகேவா, ஈக்குவல் டு என்ன ப்ரூஃப் பண்ணணும், sin a sin b அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, சொல்யூஷன் பாருங்க. a plus b plus c equal to 2s அப்படின்னு கிவனில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து a plus b சொல்கிறேன். a plus b எப்படி எழுதிக்கலாம், இந்த c எந்த சைடு கொண்டு வந்துச்சுன்னா மைனஸ் சின்னு வந்து நிற்கும். அப்போ a plus b equal to 2s minus c. ஓகே, அதே மாதிரி b plus c equal to எப்படி எழுதலாம், 2s இந்த a எந்த கொண்டு வந்துச்சுன்னா மைனஸ் a. அதே மாதிரி a plus c எப்படி எழுதிக்கலாம், அந்த b எந்த கொண்டு வந்தோம்னா a plus c equal to 2s minus b அப்படின்னு. ஓகே, இது எல்லாமே எதை வச்சு சொல்கிறோம், a plus b plus c equal to 2sங்கிறத வச்சு a plus b யோட வேல்யூ 2s minus c, b plus c யோட வேல்யூ 2s minus a plus c யோட வேல்யூ 2s minus b அப்படின்னு எழுதியாச்சு. சரிங்களா, ரைட். இப்போ ஆர்ஹெச்எஸ் சைடு ரிசல்ட் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் ரிசல்ட் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் சைடு என்ன, sin s minus a இன்ட்டு sin s minus b ப்ளஸ் sin s இன்ட்டு sin s minus c. ஓகே, எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துக்கிறேன். இதில் sin a இன்ட்டு sin b ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. பாருங்க, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, sin a இன்ட்டு sin b. அப்போ sin a இன்ட்டு sin b குரிய ஃபார்முலா எழுதிக்கிறேன். என்னென்னு 1/2 இன்ட்டு cos a minus b மைனஸ் cos a plus b அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, 1/2 இன்ட்டு cos sin a இன்ட்டு sin b அப்படிங்கிறப்ப ஃபார்முலா 1/2 cos a minus b மைனஸ் cos a plus b அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, அப்போ சைன் இந்த இடத்துல sin a இன்ட்டு sin b அப்படின்னு இருக்குது இல்லையா, அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு, 1/2 cos a minus b. ஏக்கு பதில் என்ன இருக்குது, s minus a. ஓகே, ஏக்கு பதில் என்ன இருக்குது உனக்கு, s minus a இருக்குது உனக்கு. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா சைன் இந்த இது அப்படியே எஸ் மைனஸ் ஏவை ஏ அப்படியே ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுங்கள். ஏ எஸ் மைனஸ் பிங்கிறது பி அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 1/2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ 1/2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி, ஏங்கிறது எஸ் மைனஸ் ஏ மைனஸ் பிங்கிறது எஸ் மைனஸ் பி. கரெக்டாக, காஸ் ஏ மைனஸ் பி, ஏங்கிறது எஸ் மைனஸ் ஏ, பிங்கிறது எஸ் மைனஸ் பி. அடுத்து மைனஸ் காஸ் அப்படின்னு போட்டு ஏ ப்ளஸ் பி, ஏக்கு பதிலாக என்ன எழுதணும், எஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக எஸ் மைனஸ் பி அப்படின்னு. கரெக்டாக அந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏ, பிக்கு பதிலாக எஸ் மைனஸ் பி அப்படின்னு அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். அடுத்த ரெண்டு பார்ட் எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன, சைன் எஸ் இன்ட்டு சைன் எஸ் மைனஸ் சி. ஓகேவா, இதுவும் சைன் ஏ இன்ட்டு சைன் பி ஃபார்முலா தான். பட் ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எஸ் இருக்குது. கம்பேர் பண்ணுங்கள், சைன் ஏ இன்ட்டு சைன் பியோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஏக்கு பதிலாக எஸ் இருக்குது, பிக்கு பதிலாக எஸ் மைனஸ் சி. அப்போ இந்த ஃபார்முலாவில் ஏக்கு எஸ் அப்படின்னும் பிக்கு எஸ் மைனஸ் சி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா சைன் எஸ் இன்ட்டு சைன் எஸ் மைனஸ் சிக்கான எக்ஸ்பிளைன் கிடைக்கும். ஓகே, அப்போ 1/2 ஃபார்முலா படி 1/2 எழுதிக்கிறேன். காஸ் ஏ மைனஸ் பி, ஏங்கிறது எஸ் மைனஸ் பிங்கிறது எஸ் மைனஸ் சி. அப்போ காஸ் எஸ் மைனஸ் சி. அடுத்து மைனஸ் காஸ் அப்படின்னு போட்டு ஏ ப்ளஸ் பி, ஏவோட வேல்யூ எஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ எஸ் மைனஸ் சி அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா, ஓகே. அப்போ சைன் எஸ் மைனஸ் ஏ சைன் எஸ் மைனஸ் பி அப்படின்னா இந்த கீழே கிவனில் உனக்கு தெரியும் சைன் ஏ இன்ட்டு சைன் பிக்குரிய ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலாவில் ஏக்கு எஸ் மைனஸ் ஏ அப்படின்னும் பிக்கு எஸ் மைனஸ் பி அப்படின்னு போட்டிங்கன்னா இதோடைய எக்ஸ்பிளைன் ஃபஸ்ட்டு சைன் எஸ் மைனஸ் ஏ சைன் எஸ் மைனஸ் பி அதுக்கான எக்ஸ்பிளைன் கிடைக்கும். அதேமாதிரி சைன் எஸ் இன்ட்டு சைன் எஸ் மைனஸ் சி இருக்கா, இந்த இது பாருங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக எஸ் அப்படின்னும் பிக்கு எஸ் மைனஸ் சி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த சைன் எஸ் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறப்ப சைன் எஸ் இன்ட்டு சைன் எஸ் மைனஸ் சிக்கான எக்ஸ்பிளைன் கிடைக்கும். ஓகே, அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 1/2 cos s minus a minus s minus b minus cos s minus a plus s minus b அப்படின்னு கிடைக்குது. ஓகே, plus 1/2 cos a minus b, அப்போ s minus s minus c minus cos a plus b, அப்போ s plus s minus c அப்படின்னு கட்டுங்க. இப்போ சிம்ப்ளை பண்ணலாமா, அப்போ 1/2 காஸ் இங்கே வரக்கூடிய எஸ் இங்கே வரக்கூடிய மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எஸ். அப்போ எஸ் மைனஸ் எஸ் கேன்சல் ஆகிடுமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் பின்னு வந்து நிற்கும். ஏவுக்கு மைனஸ் வருது, பிக்கு ப்ளஸ் வருது. அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது முன்னாடி எழுதிக்கிறேன். அப்போ பி மைனஸ் ஏ, அப்போ இந்த எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பியை சிம்ப்ளை பண்ணால் பி மைனஸ் ஏ. அடுத்து மைனஸ் காசு. ஓகே, இரண்டையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே ஒரு எஸ் இருக்குது, இங்கே ஒரு எஸ் இருக்குது. ஆட் பண்ணால் 2s மைனஸ் ஏ மைனஸ் பி அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். 2s மைனஸ் ஏ மைனஸ் பி. ஓகே, அடுத்து
பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே என்ன காமனாக வெளியே இருக்குது 1/2 இருக்குது. அப்போ 1/2 வெளியே எடுத்துறேன் நான். இந்த ரெண்டுலேயுமே 1/2 காமனாக இருக்குது. 1/2 வெளியே எடுத்துறேன். ஃபஸ்ட்டு டேர்மை சிம்ப்ளை பண்ணால் காஸ் பி மைனஸ் ஏன்னு கிடைக்குது. மைனஸ் காஸ் இதை சிம்ப்ளை பண்ணால் 2s மைனஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள் காஸ் எஸ் மைனஸ் சி மைனஸால் மல்டிப்ளை பண்ணு. எஸ் மைனஸ் எஸ் கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சி. அப்போ இது மட்டும் கிடைக்கும், காசி மட்டும் கிடைக்குமா? அதான் இங்கே காசி. அடுத்து மைனஸ் காஸ் இங்கே எஸ் இருக்குது ஆட் பண்ணால் 2s மைனஸ் சி. அப்போ மைனஸ் காஸ் 2s மைனஸ் சி. சிம்ப்ளை பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு தெரியுதா? ரைட், இப்போ இதில் 1/2 ஓகே காஸ் பி மைனஸ் ஏவை அப்படியே வச்சுக்கோ. மைனஸ் காஸ் இந்த இடத்துல பாருங்கள் 2s மைனஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்கா. அதை என்ன செய்கிறேன் அப்படின்னா 2s மைனஸ் ஏ மைனஸ் பியில் ஒரு மைனஸை வெளியே எடுத்துறேன். அப்போ மைனஸ் வெளியே எடுத்துட்டா ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்குமா? 2s மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட், அடுத்தது ப்ளஸ் இங்கே வரக்கூடிய காஸ் சி மைனஸ் காஸ் 2s மைனஸ் சி அப்படின்னு. சரிங்களா? ரைட், இப்போ இதில் 1/2 காஸ் பி மைனஸ் ஏவை அப்படியே வச்சுக்கோ. மைனஸ் காஸ் ஓகே 2s மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது பாருங்கள் என்னென்னு சொல்லிக்கிறேன். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2s மைனஸ் சி அப்படின்னு சொல்லிக்கிறோம். பாருங்க இங்கே சிம்ப்ளிகேஷன் வந்தப்போ சம்மில் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2s. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2s மைனஸ் சின்னு சொன்னோமா? அப்போ இங்கே வரக்கூடிய ஏ ப்ளஸ் பிக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 2s மைனஸ் சி அப்படின்னு போடுறேன். ஓகே, அப்போ 2s மைனஸ் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக 2s மைனஸ் சி ப்ளஸ் இங்கே வரக்கூடிய காஸ் சி மைனஸ் காஸ் 2s மைனஸ் சி. ஓகே ரைட், 1/2 காஸ் பி மைனஸ் சி அப்படியே வச்சுக்கோ. மைனஸ் காஸ் 2s மைனஸ் 2s கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். ப்ளஸ்ன்னு வந்து நிற்கும். அப்போ 2s கேன்சல் ஆகி ப்ளஸ் சின்னு வந்து நிற்கும். சரியா? அப்போ மைனஸ் காஸ் சி. அடுத்து இங்கே வரக்கூடிய ப்ளஸ் காஸ் சி மைனஸ் காஸ் 2s மைனஸ் சி கட்டுங்களா? அப்போ மைனஸ் காசியும் ப்ளஸ் காசி என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகுது. அப்போ 1/2 காஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் காஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்க 2s மைனஸ் சிக்கு என்ன எழுதிக்கலாம் பாருங்கள், ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாமா? கிவனில் பாருங்கள் சொல்லிக்கிறேன் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2s மைனஸ் சி. அப்போ 2s மைனஸ் சிக்கு என்ன எழுதிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி அப்படின்னு. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ 1/2 இன்ட்டு இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா காஸ் பி மைனஸ் ஏ உனக்கு தெரியும். காஸ் ஏ மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும் உனக்கு? காஸ் பி காஸ் ஏ. ஓகே, ப்ளஸ் சைன் பி சைன் ஏ அதான ஃபார்முலா. காஸ் ஏ மைனஸ் பிக்குரிய ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். மைனஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். காஸ் ஏ ப்ளஸ் பிக்குரிய ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஓகே ரைட், அப்போ காஸ் பி காஸ் இது அப்படியே ஆர்டர் வைஸ் எழுதிக்கோ. காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் இங்கே வரக்கூடிய சைன் ஏ சைன் பி மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் சைன் ஏ சைன் பி அப்படின்னு வந்து நிற்கும். கரெக்டாக? 1/2 காமனாக இருக்குது. ஓகே, இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் காஸ் ஏ காஸ் பி இருக்குது, மைனஸ் காஸ் ஏ காஸ் பி இருக்குது. கேன்சல் ஆகிடுமா? இங்கே ஒரு சைன் ஏ சைன் பி இருக்குது, இங்கே ஒரு சைன் ஏ சைன் பி இருக்குது. ஆட் பண்ண என்ன ஆகிடும்? 2 சைன் ஏ சைன் பி. ஓகே, காஸ் ஏ காஸ் பி இங்கேயும் கேன்சல் ஆகி சைன் ஏ சைன் பி அப்படிங்கிறது இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் சைன் ஏ சைன் பி. இந்த வரக்கூடிய 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா சைன் ஏ சைன் பி அப்படின்னு கிடைக்குதா? ரெடி தான் RHS நமக்கு தேவையான ப்ரூஃப். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ். தேங்க்யூ.